Last class we have discussed about weather and climate. இதில் என்ன லேர்னிங் பண்ணோம்னா அதோட இம்பார்ட்டன்ஸ், கண்ட்ரோலிங் ஃபேக்டர் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், நெக்ஸ்ட்டு வெதர் அண்ட் கிளைமேட்டோட எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸில் என்ன லேர்னிங் பண்ணோம்னா டெம்பரேச்சர், ஃபேக்டர் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், மெஷரிங் டெம்பரேச்சர், ஹீட் ஜோன் ஆஃப் த எர்த், இதெல்லாம் என்னென்னா லேர்னிங் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹீட் ஜோன் ஆஃப் த எர்த்தில் என்ன லேர்னிங் பண்ணோம்னா டோரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிஜிட் ஜோன், இதெல்லாம் என்ன லேர்னிங் பண்ணோம். Okay, today we are going to learning about rainfall. Rain is a liquid water in the form of droplets that have condensed from atmospheric water vapor and then become heavy enough to fall under gravity. Rain is a major component of the water cycle and is responsible for depositing most of the fresh water on the earth. It is the sources of water for all purposes. There is a close relationship between the temperature and rainfall distribution. ரெயின்ஃபால் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அட்மாஸ்பியரிக் வாட்டர் வெப்பர், அதாவது நீராவி வந்து கண்டென்சேஷன்ஸ், அதாவது சுருங்கி நெக்ஸ்ட் அது என்னன்னா கிளவுட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் அது கிராவிட்டினால் கீழே விழுகக்கூடிய வாட்டர் தான் என்னென்னா ரெயின்ஃபால். வாட்டர் சைக்கிளோட மேஜர் காம்போனன்ட் என்னென்னா ரெயின்ஃபால்னால எர்த்தில் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் இருந்து என்னென்னா டெபாசிட் ஆகுது. ரெயின் ஆல் பர்பஸ் வாட்டருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸாக இருக்குது. டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இடையே வந்து என்னென்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஜென்ரலி ரெயின்ஃபால் இஸ் ஹை இன் த ஈக்வட்டரியல் ரீஜன்ஸ் அண்ட் டிக்ரீஸ் கிராஜுவலி டுவர்ட்ஸ் போல்ஸ். ரெயின்ஃபால் இஸ் மெஷர்ட் பை ரெயின் கேஜ். ஜென்ரலாக ரெயின்ஃபால் வந்து ஈக்வட்டரியல் ரீஜனில் வந்து ஹையாகவும், ஈக்வட்டரியல் ரீஜனாக நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து ஹையாகவும், போல்ஸ் நோக்கி போகும்போது என்னென்னா ரெயின்ஃபாலோட அளவு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெயின்ஃபால் இஸ் மெஷர் பை ரெயின் கேஜ், அதாவது ரெயின்ஃபாலை எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னா ரெயின் கேஜ், அதாவது மலைமானியல், இதை வச்சு தான் என்னென்னா ரெயின்ஃபாலை வந்து மெஷர் பண்ணுறாங்க. Air pressure. The weight of air above a given area on the Earth's surface is called atmospheric pressure or air pressure. The air pressure is measured by barometer. The standard air pressure at sea level is 1013.25 millibar. At the Earth's surface, the pressure is 1.03 kg per square centimeter. The variation in standard atmospheric pressure is found both horizontally and vertically based on the level of pressure. It is categorized into low pressure and high pressure. ஏர் ப்ரெஷர்னா என்னென்னா காற்றழுத்தம். எர்த் சர்ஃபேஸில் பர்டிகுலர் ஏரியா உள்ள ஏர் வெயிட் இஸ் கால்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்னா பேராமீட்டர், அதாவது காற்றழுத்த மானியால் தான் என்னென்னா மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் சி லெவல் இஸ் 1013.25 millibar. At the earth surface the pressure is 1.03 kg per square centimeter. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேரியேஷனால் ஏர் ப்ரெஷர் வந்து ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிக்கலாக வந்து இருக்குது. இதை பேசிக்காக வச்சு தான் என்னென்னா ஏர் ப்ரெஷரை வந்து லோ அண்ட் ஹை ப்ரெஷர்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. Low pressure area is an area in the atmosphere where the pressure is lower than its surrounding areas. In this situation, the wind from the surrounding flow towards the center of low pressure. High pressure is an area of atmosphere where the barometric pressure is higher than its surrounding areas. In this case, the wind from the center of high pressure flow towards the surrounding low pressure area. Low pressure system is marked as L on weather map, whereas the high pressure system is marked as H. லோ ப்ரெஷர் ஏரியானா என்னென்னா அட்மாஸ்பியர் சரௌண்டிங் ஏரியாவோட ப்ரெஷர் வந்து என்னென்னா லோயர் தானாக தான் இருக்கும், அதாவது அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். விண்டு இங்கேருந்து என்னென்னா ஹை ப்ரெஷர் ஏரியா நோக்கி என்னென்னா ஃப்ளோ ஆகுது. ஹை ப்ரெஷர்னா என்னென்னா அட்மாஸ்பியர் சரௌண்டிங் ஏரியாவோட ப்ரெஷர், அதாவது அழுத்தம் வந்து என்னென்னா இங்கே அதிகமாக இருக்கும். விண்டு இங்கேருந்து என்னென்னா லோ ப்ரெஷர் ஏரியா நோக்கி என்னென்னா ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் வெதர் மேப்பில் லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் மார்க்ட் அஸ் எல் and high pressure system is marked as H. Low pressure system are also called as a depression and cyclones. அதாவது டிப்ரெஷன்னா என்னென்னா தாழ்வு மண்டலம், சைக்ளோன்ஸ்னா என்னென்னா சூறாவளி. ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் கால்டு ஆன்டி சைக்ளோன்ஸ், அதாவது எதிர் சூறாவளி காற்று. லோ ப்ரெஷர் லீட்ஸ் டு கிளவுடினஸ் விண்ட் ப்ரெசிபிடேஷன்ஸ், அதாவது லோ ப்ரெஷர் வந்து என்னென்னா கிளவுடினஸ் விண்ட் ப்ரெசிபிடேஷன் என்னென்னா உருவாக்குது. ஹை ப்ரெஷர் எதை தருதுன்னா ஃபேர் அண்ட் காம் வெதரை வந்து தருது. ஐசோபர்னா என்னென்னா சமஅழுத்த கோடு. இது வந்து என்னென்னா
ஏர் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து காண்பதற்கு வந்து யூஸாக இருக்குது. ஹியூமன்ஸ் ஆர் நாட் சென்சிட்டிவ் டு ஸ்மால் வேரியேஷன் இன் ஏர் ப்ரெஷர். அதாவது ஹியூமன் வந்து ஸ்மால் ஏர் ப்ரெஷர் வேரியேஷனால பாதிக்கப்படலை. But the small variation in pressure that to exceed largely determine the wind and storm patterns of the earth. அதாவது ஸ்மால் ப்ரெஷர் வேரியேஷன் வந்து லார்ஜாக இருக்கும்போது எர்த்தோட விண்ட் அண்ட் ஸ்டோமை வந்து என்னென்னா டிட்டர்மைன் செய்யுது. நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்னென்னா ஆல்டிடியூட், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர், ஏர் சர்க்குலேஷன், எர்த் ரொட்டேஷன்ஸ், வாட்டர் வேப்பர், அட்மாஸ்பியரிக் ஸ்டோம்ஸ். இதுதான் என்னென்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து என்னென்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஹையஸ்ட் ப்ரெஷர் எவர் ரெக்கார்டர். வேர்ல்ட்லே ரெக்கார்டான ஹையஸ்ட் ஏர் ப்ரெஷர் எவ்வளோனா 1083 மில்லிபார். 1968 டிசம்பர் 31 ரஷ்யாவில் உள்ள அகடான்ற பிளேஸில் சி லெவலில் வந்து என்னென்னா இந்த ஹையஸ்ட் ப்ரெஷர் வந்து ரெக்கார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு லோயஸ்ட் ப்ரெஷர் எவர் ரெக்கார்டட். வேர்ல்ட்லே ரெக்கார்டான லோயஸ்ட் ஏர் ப்ரெஷர் எவ்வளோனா 870 மில்லிபார். 1929 அக்டோபர் 12 பசிபிக் ஓசனில் உள்ள மரியானா ஐலாண்டுக்கு நியரில் குவம்ன்ற ஒரு கடல் பகுதியில் உருவான டைப்பூனில் தான் என்னென்னா லோயஸ்ட் ப்ரெஷர் வந்து ரெக்கார்ட் ஆச்சு. மெஷரிங் ஏர் ப்ரெஷர். Meteorologist uses parameter, aneroid parameter to measure the air pressure. Parograms are used for recording continuous variation in atmospheric pressure. அதாவது மீட்டியோராலஜிஸ்ட்னு என்னென்னா வானிலை ஆய்வாளர்கள். இவங்க வந்து என்னென்னா ஏர் ப்ரெஷரை வந்து பேராமீட்டர் அண்ட் அனிராய்ட் பேராமீட்டராக வந்து என்னென்னா மெஷர் பண்ணுறாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேரியேஷனை வந்து கண்டினியூஸாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி பேராகிராம்ஸ் அதாவது காற்றழுத்த பதிவுத்தாள் வந்து என்னென்னா யூஸ் ஆகுது. Why do your ears pop in airplanes? நம்மளோட ஏர் வந்து ஏன் உயர போகும்போது அடைச்சிக்குதுன்னா நம்ம ஏர்ப்ளைனில் போகும்போது நம்ம ஏரில் உள்ள ஏர் ப்ரெஷரை விட அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து என்னென்னா லோயர் தானே தான் இருக்கும். இதனால் நம்மளோட ஏர் இந்த ப்ரெஷரை ஈக்குவலைசன் செய்யும்போது அதாவது காது வந்து என்னென்னா அடைச்சிக்குது. நெக்ஸ்ட்டு இது ஏரோப்ளைன்லேருந்து கீழே டவுன் ஆகும்போதும் என்னென்னா நடக்குது. Humidity refers to the degree of water vapor present in the atmosphere in gaseous form in particular time and place. It ranges from 0 to 5% by volume in atmosphere. Humidityனா என்னென்னா ஈரப்பதம். பர்டிகுலர் டைம் அண்ட் பிளேஸில் வந்து அட்மாஸ்பியரில் உள்ள வாட்டர் வேப்பர் அதாவது நீராவி தான் என்னென்னா ஹியூமிடிட்டின்னு அழைக்கப்படுது. இது அட்மாஸ்பியர் வால்யூமில் வந்து 0 to 5% வரைக்கும் இருக்கும். Climatically, it is an important constituent of the atmosphere and its quantity depends on the level of temperature. So, the level of humidity decreases towards poles from equator. ஹியூமிடிட்டி வந்து அட்மாஸ்பியரில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூவண்டாக இருக்குது, அதாவது ஒரு அங்கமாக இருக்குது. அட்மாஸ்பியரில் ஹியூமிடிட்டி லெவல் வந்து டெம்பரேச்சர் லெவலில் வந்து என்னென்னா டிபெண்ட் பண்ணியிருக்குது. இதனால் ஹியூமிடிட்டி லெவல் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸை நோக்கி போகும்போது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அதாவது ஹியூமிடிட்டியை வந்து அளவிடுறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்லாம் வந்து இருக்குது. அது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. Specific humidity is a ratio of the water vapor content of the mixture to the total air content on a mass basis. It is expressed in grams of vapor per kilogram of air. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா என்னென்னா ஒரு பர்டிகுலர் எடையுள்ள ஏரில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்குன்றது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. இந்த ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வந்து ஒரு கிராம் ஏரில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்குன்றது என்னென்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அதாவது வெளிப்படுத்துது. Absolute humidity is the mass or weight of water vapor present per unit volume of air. It is expressed usually in grams per cubic meter of air. Relative humidity is a ratio between the actual amount of water vapor present in the air and the maximum amount of water vapor it can hold at a given temperature. It is expressed as a percentage. அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் வெயிட் உள்ள வால்யூம் ஆஃப் ஏரில் உள்ள வாட்டர் வேப்பர் தான் என்னென்னா அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. இது பெர் கியூபிக் மீட்டர் ஏரில் எவ்வளவு கிராம் வாட்டர் வேப்பர் இருக்குன்றது என்னென்னா எக்ஸ்பிரஸ் செய்யுது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னென்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு பர்டிகுலர் வெயிட் உள்ள ஏரில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்குதோ அந்த அளவுக்கும் நார்மலாக வந்து ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் அளவுக்கு உள்ள ரேஷியோ தான் என்னென்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து பர்சன்டேஜில் என்னென்னா எக்ஸ்பிரஸ்டு செய்யப்படுது.
ஜென்ரலாக என்னென்னா வார்ம் ஏர் அதாவது வெப்பக்காற்று வந்து ஹோல்ட் ஏர் கூலிங் ஏரை விட வந்து என்னென்னா மோர் வாட்டர் வேப்பரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. ஏரில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 100% ரீச் ஆகும்போது ஏர் சாட்டர்டேட் ஆகுது, அதாவது முழுமையான நிலையை வந்து அடையுது. இந்த நிலையில் வந்து என்னென்னா டெம்பரேச்சர் வந்து டியூ பாயிண்ட் அதாவது பனிப்புளி நிலைக்கு வந்து போயிடுது. வாட்டர் வேப்பர் மேலே கூலிங் ஆகி வாட்டர் வந்து என்னென்னா கண்டென்ஸ் அதாவது சுருங்கி க்ளவுட்ஸ் அண்ட் ரெயின்ஸ்லாம் வந்து என்னென்னா ஃபார்ம் ஆகுது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் கம்ஃபர்ட்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. வெரி ஹை அண்ட் வெரி லோ ஹியூமிடிட்டி ஹெல்த்துக்கு வந்து என்னென்னா இன்ஜுரியஸ்லாம் வந்து ஏற்படுத்துது. இது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் பில்டிங்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷனை வந்து என்னென்னா அஃபெக்ட் பண்ணுது. Measurement of humidity. Hygrometer is used to measure the humidity, which comprises wet and dry pulp plate side by side in the Stevenson screen. ஹைக்ரோமீட்டர்னா என்னென்னா ஈரநிலைமானி. இது வந்து ஏர் ஹியூமிடிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸாக இருக்குது. இந்த ஹைக்ரோமீட்டர் வந்து ஸ்டீவன்சன் ஸ்க்ரீனில் வெட் அண்ட் ட்ரை பல்ப் பிளேட்டை வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. Do you know? With decreasing air pressure, the availability of oxygen to breathe also decreases. At very high altitudes, atmospheric pressure and available oxygen gets so low that people can become sick and even die. ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸிங் ஆகும்போது அதாவது காற்றழுத்தம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஏரில் ப்ரீத் அதாவது மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜனோட அளவு வந்து என்னென்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெரி ஹை ஆல்டிடியூட் அதாவது மிக உயரமான பிளேஸில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் ஆக்சிஜனோட அளவு வந்து லோவாக தான் இருக்கும். இதனால் அது என்னென்னா பீப்புள் அங்கே டெத்து கூட ஆகலாம். மவுண்டன் கிளைம்பர் வந்து ஹை பீக்ஸில் வந்து ஏறும்போது ஆக்சிஜன் என்னென்னா பாட்டில் அடைச்சி தான் எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் என்னென்னா இவங்க வந்து ஹை ஆல்டிடியூடுக்கு வந்து ஏற பழகிக்குவாங்க. ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் பிளேஸ்க்கு மூவ் ஆகும்போது சஃபகேஷன் அதாவது மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். ஏர்க்ராஃப்டில் ஆர்டிஃபிஷியலாக ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணி பர்சஞ்சருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ப்ரைட்டிங் செய்ய அதாவது சுவாசிக்கிறதுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. விண்ட். த ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏ ஏர் இஸ் கால்டு விண்ட். வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் செட் அஸ் ஏர் கரண்ட். The winds move from high pressure to low pressure. Unlike other elements, a wind is made up of a series of gusts and eddies, which can only be felt and not seen. விண்டுன்னு என்னென்னா காற்று. ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஏர் இஸ் கால்டு விண்ட். வெர்டிக்கலாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஏர் இஸ் கால்டு ஏர் கரண்ட் அதாவது காற்றோட்டம். விண்ட் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து என்னென்னா மூவ் ஆகுது. விண்டால் வந்து உருவாகக்கூடிய ஹஸ்ட் அண்ட் எடிட்ஸ் அதாவது கடும் அண்டு சுழல் காற்று கேன் ஒன்லி பி ஃபெல்ட் அதாவது உணரதான் முடியும் அண்ட் நாட் சீன் அதை வந்து என்னென்னா பார்க்க முடியாது. விண்டு வந்து எந்த டைரக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷனோட நேமை தான் என்னென்னா யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட்லேருந்து விண்ட் ஃப்ளோ ஆகும்போது சவுத் வெஸ்ட் விண்டுன்னு பேர். விண்ட் சிஸ்டம் 3 கேட்டகரிஸ்டாக என்னென்னா டிவைட் பண்ணுறாங்க. பிளானட்டரி விண்ட்ஸ், சீசனல் விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ். பிளானட்டரி விண்ட் அதாவது கோள் காற்று. இயர் ஃபுல்லாக வந்து சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய விண்ட்ஸ் ஆர் தி பிளானட்டரி விண்ட்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பெர்மனன்ட் ஆர் பிளானட்டரி விண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைட் விண்ட்ஸ், வெஸ்டர்லைட்ஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லைட்ஸ். செகண்ட் ஒன் சீசனல் விண்ட் அதாவது பருவக்காற்று. இது என்னென்னா சீசனலுக்கு ஏற்ற மாதிரி அதன் டைரக்ஷனை வந்து மாற்றி ஃப்ளோ ஆகக்கூடியதாக இருக்குது. இது சம்மரில் சீ டு லேண்ட் அதாவது கடல்லேருந்து நிலத்தை நோக்கியும் விண்டரில் லேண்ட் டு சி நிலத்துலேருந்து கடல் நோக்கி என்னென்னா விண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. தேர்ட் ஒன் என்னென்னா லோக்கல் விண்ட். இது ஒரு டே ஆர் இயரில் வந்து ஷார்ட் பீரியடில் பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவில் வந்து என்னென்னா விண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. For example, land and sea breeze are example of these winds. அதாவது land and sea breezeனா நிலம் and கடல் காற்று. The Beaufort scale is a scale for measuring wind speed. It is based on observation rather than accurate measurement. It is the most widely used system to measure wind speed today. The scale was developed in 1805 by Francis Beaufort, an officer of the Royal Navy, and first officially used by HMS Beagle. Beaufort ஸ்கேல்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் விண்ட் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸாக இருக்குது. இது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பயன்பாட்டில் இருக்குது. இந்த ஸ்கேல் 1805 ராயல் நேவி ஆஃபீஸரான ஃப்ரான்சிஸ் பியூஃபோர்ட் அவர்கள் வந்து என்னென்னா டெவலப் ஆச்சு. இந்த ஸ்கேலை ஃபஸ்ட்டு HMS பீகலால் வந்து என்னென்னா யூஸ் செய்யப்பட்டது. Do you know?
Al-Balahi, an Arab geographer, collected climatic data from the Arab travelers and prepared the first climatic atlas of the world. அதாவது வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் அட்லஸை வந்து அல்-பலாஹின்ற அரப் நாட்டு ஜாக்ரஃபர் அரப் ட்ராவல்கிட்ட இருந்து என்னென்னா கிளைமேட்டிக் பற்றிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து என்னென்னா பப்ளிஷ் பண்ணார். Measuring wind direction and speed. Meteorologists measure wind direction using wind vane or weathercock. Wind speed is measured by anemometer. Windrows is a diagram used to depict the direction and periods of prevailing winds on map. Meteorograph or dribble registers is an instrument which records wind speed and direction, sunshine and precipitations. It also provides graphic representation. மீட்டியராலஜிஸ்ட் விண்ட் டைரக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்காண்டி விண்ட் வேன் அதாவது காற்றுமானி, வெதர்காக் அதாவது காற்று திசை காட்டுன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து என்னென்னா யூஸ் பண்ணாங்க. விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்காண்டி அனிமோமீட்டரை வந்து என்னென்னா யூஸ் பண்ணாங்க. விண்ட் ரோஸ்னால் என்னென்னா விண்ட் டைரக்ஷனையும் அது ஃப்ளோ ஆகக்கூடிய பீரியடையும் வந்து மேப்பில் குறிக்கக்கூடிய ஒரு டயக்ராம் தான் என்னென்னா விண்ட் ரோஸ். மீட்டியோரோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரெஜிஸ்டர்ஸ்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் விண்ட் டைரக்ஷன், சன்சைன், ப்ரெசிபிடேஷன் போன்ற வெதரை ரெக்கார்ட் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன். Do you know? Brazil has a large area where the average wind speed is low. Gabon, Congo and DR Congo in Africa. Sumatra, Indonesia and Malaysia are the least windy places on earth. பிரேசிலில் உள்ள லார்ஜ் ஏரியாவில் விண்ட் ஸ்பீடு வந்து என்னென்னா லோவாக தான் இருக்கும். ஆப்பிரிக்காவின் ஹாபான், ஹாங்கோ அண்ட் டிஆர் ஹாங்கோ, சுமத்ரா, இந்தோனேசியா அண்ட் மலேசியா போன்ற பிளேஸ்லாம் வந்து என்னென்னா எர்த்தில் லீஸ்ட் விண்டாக ஃப்ளோ ஆகக்கூடிய பிளேஸாக இருக்குது. நவ் கம்ப்ளீட் திஸ் லெசன்.